Hi friends, welcome to TMW Shares. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW Groups. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நான் இன்னைக்கு ஒரு வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோம் நம்ம என்னன்னாக்கா, இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து ஆப்ஷன் ட்ரேடில் வந்து 2 பொசிஷன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, 2 பொசிஷன் எடுத்திருக்கோம். பட் அந்த 2 பொசிஷனுடைய வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து எப்படி நம்ம வந்து ஹோல்டு பண்ண போகிறோம், எப்படி ப்ராஃபிட் பண்ண போகிறோம், எப்படி லாஸ் பண்ண போகிறோம்ன்றதை அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னாக்கா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, இல்லைனாக்கா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பிடிக்கலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் வந்து நீங்கள் எப்படி யூடியூப்க்கு ஷேர் மார்க்கெட் புதுசு, அது மாதிரி நான் வந்து யூடியூப்க்கு புதுசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இங்கே பாருங்க, ரெண்டுமே நம்ம பேங்க் நிஃப்டி ஒரு பேங்க் நிஃப்டி பொசிஷன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 673 ஒன்றில் வந்து லாஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1127 rupees லாஸ்ல இருக்கு. நம்ம டோட்டல் ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா 1800 rupees லாஸ்ல இருக்கு. ஓகேங்களா, பட் இதில் என்னன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம். அப்போ நார்மலாக பார்த்தா நம்ம ஒரு நேக்கார்ட் ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்துருந்தது இது வரைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட்ன்றது எப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க இப்போ. ஆனால் இது மார்க்கெட் வந்து எப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இது ஒரு ட்ரேடுக்குள்ளேயே ரெண்டு இருக்கும். அப்படின்னா இங்கே வந்து பாருங்க, பேங்க் நிஃப்டி 24 ஜூன் எக்ஸ்பைரி எடுத்திருக்கோம் 55,400. அப்படின்னா சிஇனா கால் ப்ரைஸ், அப்படின்னா சிஇனா கால் யூரோப்பியன் சொல்லுவாங்க. ஓகேங்க, கால் எடுத்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 25 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 100 rupees. ஓகேங்களா, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 100 rupees. அப்போது அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 117 rupees இருக்கு. சரிங்களா, அண்ட் இப்போ அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 425 rupees நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கோம். சரிங்களா, இது 425 rupees ப்ராஃபிட் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே தான், அதுக்குள்ளேயே சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி 24 ஜூன் தான் எடுத்திருக்கோம். இது வந்து 34,100 பி எடுத்திருக்கோம். அப்படின்னா இது வந்து ஒருவேளை மார்க்கெட் டவுன் போனாலும் நம்மளுக்கு பினாக்கா புட் யூரோப்பியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை டவுன்ல போனாக்கா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அது மாதிரி தான் இது வந்து நம்ம எடுத்திருக்கோம். இல்லை இது ரெண்டுமே நம்ம வந்து பை தான் பண்ணியிருக்கோம். சேலை பற்றி நம்ம பேசிட்டு ஒன்லி ஃபார் பை தான். ஓகே, இது ஒரு மாதிரி ஹெட்ஜிங் மெத்தட் தான். ஓகேங்களா, அப்படின்னு இதுவும் 25 குவான்டிட்டி எடுத்திருக்கோம். அப்படின்னா ஒரு லாட், இது 25ன்றது ஒரு லாட்டு. நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 rupees இருந்தது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 71 rupees இருக்கு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 45 rupees லாஸ் ஆயிருக்கு. அதோட லாஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1098 rupees லாஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ 673 rupees இருக்கு. நம்மளோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 673 rupees இருக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் நம்மளுக்கு இன்னும் டேட் பார்த்தீங்கன்னா 24th ஜூன். இப்போ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 21. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 days தான் இருக்கு. 22, 23, 24. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த வர Thursday வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. இந்த Thursday வரைக்கும் நம்ம இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுவோம் இப்போ. ஓகேங்களா, இந்த ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரைஸ் வந்து எங்கேயும் போய் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ அவங்க ட்ரேட் அனலைஸ் போடும்போது என்ன ஆகும், நம்ம இந்த பொசிஷன்ல வந்து என்னன்னாக்கா லாஸ் வந்து லிமிட்டட் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ் வந்து நம்மளோட ப்ரீமியம் தான் மேக்ஸிமம் லாஸ். அப்படின்னா 5,000 rupees தான் நம்மளோட லாஸ். 5,375 rupees தான் நம்மளோட லாஸ். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து 35,000 இருக்குதுன்னா நம்மளுக்கு 33,885 கீழே போச்சுனாக்கா நம்மளுக்கு ஆக்சுவலி ப்ராப்பர் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா இருக்குன்னா 33. இப்போ எக்ஸாம்பிள் 33 இப்போ 34,000 வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலி வந்து 33,000 வந்ததுன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் பாருங்க. எக்ஸாம்பிள் 33,000 வருவோம், ஒரே நிமிஷம். 33,000 வந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பைரி டேட்டுக்காக வந்தாலும் 21,000 rupees வரும். ஓகேங்களா, எக்ஸ்பைரி டைமில் வந்தால் கூட நம்மளுக்கு 21,000 rupees வந்துடும். ப்ராஃபிட் வரும். கரெக்டுங்களா, ப்ராஃபிட் வரும். ஓகே, ஒருவேளை இப்படி இந்த பக்கம் வரல, இப்போ நம்மளுக்கு டவுன் ஆகல, அண்ட் ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த பக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 35,615. அது வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் கிடையாது. அதுக்கு மேலே இப்போ 35,615னாக்கா 36,400 போகும். 36,400 36,000 36,400. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 20,000 rupees வரும். ஒருவேளை இப்படி போச்சுனா மார்க்கெட் வந்து போச்சுனாக்கா இங்கே 20,000 rupees ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் இதில் வந்து ப்ராஃபிட் வரும். கரெக்டுங்களா, ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்றது நம்மளுக்கு என்னன்னா, மார்க்கெட்டை வந்து நாம் நினைச்ச மாதிரி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணும். ஒன்று 33,850 பிரேக் பண்ணணும், இல்லைன்னா 35,615 பிரேக் பண்ணணும். அப்படின்னா ஒன்று போனால் அப் ட்ரெண்ட் போகணும், இல்லைனாக்கா டவுன் ட்ரெண்ட் போகணும். அப்படின்னா இந்த பிட்வீன்ஸ்குள்ள இருக்கிறது நம்மளோட கேப். இப்போ நான் இது இருக்கும் பாருங்க. அப்படின்னா 33,898லேருந்து
இங்க வந்து 35,394 அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த டோட்டல் 5,000 ருபீஸ் நம்மளுக்கு லாஸ். இதுல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போதான் 5,000 ருபீஸ் லாஸ். ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய எடுப்பாங்க. இதுலயும் இது மாதிரி எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, ஷேடல், இது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு ஏடிஎம் ஷேடல். இது கொஞ்சம் லாங் டைம் சொல்லுவாங்க. இது வந்து நான் ஷேடல்ன்றத விட நான் வேற மாதிரி கால்குலேஷன் பண்ணி இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா, பட் அது உங்களுக்கு கண்டிப்பா அது ஃபீச்சர்ஸ்ல அது எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் சொல்ல போறோம். ஓகேங்களா, இது மாதிரி தான். இது ஏன் சொல்றோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படின்னா லாஸே பண்ணாத அளவுக்கு எல்லாம் கூட இருக்கிறது சான்சஸ் இருக்கு. என்னன்னா ப்ராஃபிட் வந்து லிமிட்டா இருக்கும். இப்போ இதுல நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஆப்ஷன்ல என்னன்னாக்கா நம்ம லாஸை வந்து லிமிட் பண்றோம். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 5,375 ருபீஸ் தான். ப்ராஃபிட் வரும்போது 20,000 ரூபாய். அப்படின்னா ஒருவேளை 10,000 ரூபாய் ப்ராஃபிட் இருந்தால் 5,000 ரூபாய் ப்ராஃபிட் தான் இல்லைங்களா. 1:1. அப்போ 1:4 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3% 15,000 பிளஸ் 20,000 ருபீஸ் ப்ராஃபிட் வருதுன்னா இதனால தான் ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து காசு பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது முடிஞ்சதுங்களா. இது இது என்னன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் டீப் ஓடிஎம்ஸ். அப்படின்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ். அப்படின்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டும் நம்ம மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட 400-500 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃபரெண்ட்ல இருக்கும், லாங்ல இருக்கும். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இன்னொன்னு பார்க்கலாங்க. போர்ட்போலியோ போறோம். ஓகேங்களா, இதுவும் பேங்க் நிஃப்டி. இது 20 ஜூன். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஓகேங்களா, அண்ட் இது வந்து 29 ஜூலை எடுத்துருக்கோம். இது நம்ம வந்து 25 எடுத்துருக்கோம். இது 29 ஜூலை எடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்படின்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நம்ம இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து இந்த வீக் மட்டும் முடிஞ்சாலும் இது வந்து இந்த மந்த் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். அதுலயும் ஒரு குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம். பட் அப்போ அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ். எவ்வளோ 850 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 35,000 எடுத்திருக்கோம். 34,600 எடுத்திருக்கோம். சரிங்களா, 34,600 எடுத்திருக்கோம். அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,550. 35,500 வச்சிங்கன்னா கூட 500 கூட ஓகே. ஆல்மோஸ்ட் பண்ணா இது அடுத்த மணில இருக்கு. சரிங்களா, இது வந்து அடுத்த மணில இருக்கு. ஓகே, இது வந்து இந்த மணில இருக்கு. இது வந்து இந்த மணில இருக்கு. ஓகேங்களா, இது வந்து இந்த மணில இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாருங்க. நம்ம 850 ருபீஸ்க்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 920 ருபீஸ் இருக்கு. இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,750 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து புட்ல நம்ம பயணிக்கிறது என்னன்னா 820 ருபீஸ் வாங்கியிருக்கோம். 704 ருபீஸ் இருக்கு. அதோட லாஸ் பாத்தீங்கன்னா 2877 இருக்கு. ஓகேங்களா. ஆமா, இப்போ இதோட இன்வெஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1,127 ருபீஸ் ஆச்சு. கரெக்டுங்களா. பட் ஆனா இப்போ இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட்டுன்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவுன்றது நம்ம என்ன பார்க்கணும். இப்போ இதுல லாஸ் என்ன ப்ராஃபிட் என்ன வர்றது அது உங்களுக்கு டீட்டெயில் பார்ப்போம். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் இதோட ப்ராஃபிட் பாருங்க ஆகிறதுக்கு சான்ஸ் பாருங்க 43% இருக்கு. கரெக்டுங்களா. பட் இதுல நம்மளுக்கு லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா 42,000 ருபீஸ் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் வரும். 42,000 ருபீஸ் மேக்ஸிமம் லாஸ் வரும். பட் ஆனா இதுல வந்து என்னன்னா பிரேக் ஈவன் வந்து நம்ம வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால ப்ராஃபிட் வரும். இப்போ இன்னும் பிளஸ் 1 மந்த் இருக்கு. ஏதாவது ஒரு சைட்ல போனாலே நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருக்குது 35,000 இருக்குதுன்னா அண்ட் நம்மளுக்கு பிரேக் ஈவன் புட் சைட்ல பாத்தீங்கன்னா 35,000 பிளஸ் 36,000 36,000 போச்சுனாக்கா அங்கிருந்து லாஸ் இல்லை 36,000. சரிங்களா. ஆமா, இப்போ 36,000 பிளஸ் இதுவும் சேர்த்தீங்கன்னாக்கா இதோட பிரீமியம் வந்து 800. அப்பனா 36,000 பிளஸ் இது 800 36,800 36,800 வரைக்கும் போச்சுன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் கிடையாது. சரிங்களா. இங்க பாருங்க, இங்க வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் கிடையாது. 600 இங்க வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் கிடையாது. 36,683 வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் கிடையாது. அதுக்கு மேல இப்போ ஒருவேளை எக்ஸாம்பிள் அங்கிருந்து ஒரு 38,000 வரைக்கும் போச்சுன்னா நம்மளோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 42,000 ருபீஸ் வந்துச்சு. 100% ப்ராஃபிட் வரும். சரிங்களா. ஏன்னா நமக்கு இன்னும் டைம் வேற இருக்கு. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்கு. பட் ஆனா இது இருந்தாலும் கூட நம்ம இது வந்து நார்மலா அவ்வளவு தூரம் போச்சு. ஆனா பட் நம்ம இதுக்குள்ள முக்கியமான விஷயம் கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மந்த்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரைக்கும் போவோம் அப்படின்றத. ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேட்டிங் பேஸ்ல தான் இருக்கு. பிளஸ் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கரெக்டுங்களா. டவுன் ட்ரெண்ட்ல தான் பிரசன்ட்ல இருக்கு. பிரசன்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நாட் இந்த சொல்லிட்டு பட் இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கூட நம்மளுக்கு இவ்வளவு லாஸ் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆப்ஷன்ல வந்து எப்பவுமே சொல்றேன் எல்லா டைம்லயுமே ஆப்ஷன்ல என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஆப்ஷன்ல எப்போ என்ட்ரி ஆகும்னா 1A டைரக்ஷன்ல இருக்கும்போது தான் வந்து நீங்க வந்து பை சைட்ல போகணும். ஒருவேளை வந்து மார்க்கெட் கன்சால்டேட்டிங் ஆகுது இல்ல மார்க்கெட் வந்து கன்சால்டேட்டிங் ஆகுது இல்ல ஒரு சைடு வேல போகுதுனாக்கா தாராளமா கால் ஆப்ஷன்ல சேல் எடுக்கலாம் இல்ல புட் ஆப்ஷன்ல சேல் எடுக்கலாம்.
அதை விட்டுட்டு நம்ம அந்த டைமில் வந்து எஜ்ஜிங் பண்ணுறத விட எஜ்ஜிங் பண்ணலாம் கரெக்டில் இல்லை. ஆனால் அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த டைமில் எதை போகணுன்றது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் ஆப்ஷனில் போக முடியும். ஆப்ஷனில் வந்து ரிஸ்க் வந்து நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இதில் என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இதில் நம்மளோட ரிஸ்க் எவ்வளோன்னு தெரிஞ்சுது. ஓகேங்களா? ரிஸ்க் எவ்வளோ, பட் இதுக்கு வந்து நம்மளோட கெஸ்ஸிங் பிரகாரம் அதுக்குள்ளே அங்கே போகணும் மார்க்கெட். புரியுதுங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மாதிரிலாம் வந்து மார்க்கெட்டில் நிறைய நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் என்னான்ட்டு. இப்போ நம்மளது ஓவராலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து லாஸில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? 1800 லாஸில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. சரிங்களா? இது 1800 லாஸில் இருக்குது. பட் இந்த லாஸ் வந்து நம்ம ரிகவரி பண்ணுவோமா இல்லையான்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே இல்லையா? இந்த டியூஸ்டே வெனஸ்டே வந்து நம்ம இந்த பொசிஷனில் வந்து என்ன பண்ணுறது, நம்ம வெனஸ்டே வந்து இதை டிசிஷன் பண்ணலாம். இதையும் அவ்வளோதான். இது வந்து நெக்ஸ்ட் நம்ம இன்னும் இருக்குது, நம்ம டைம் இருக்குது, அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அண்ட் தயவு செஞ்சு மிக்க நன்றி. ஓகே, நம்மளோட வீடியோவில் பார்த்ததுக்கு சொல்லிட்டு என்னன்னா லைக் பண்ணுறீங்கோ, கமெண்ட் பண்ணுறீங்கோ, ஷேர் பண்ணுறீங்கோ. ஓகே, அண்ட் கிரேட் அச்சீவ்மெண்ட் நம்மளது டீம்ஸ் பார்த்தா நல்லா லைக் பண்ணிருக்கீங்க. மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்குது. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் மெயின் என்ன பாருங்க, லாஸ்ட் 28 டேஸில் வந்து 1365 வியூஸ் ஆயிருக்கு. ஓகே, 1.4 வியூஸ் ஆயிருக்கு. ஓகே, 33 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தான் சொல்கிறீங்களா, வெரி குஷி. எல்லாரும் நான் என்ன சொல்கிறேன்னா, ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ண சொல்லுங்க. டவுட்ஸ் என்ன இருக்குது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க.